ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்துல அதர்வா முரளி, ஃபஹத் ஃபாசில், கைடு லோஹர், பிரீத்தி முகுந்தன், மாளவிகா மோகனன், நட்டி நடராஜ் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இதயம் முரளி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா 1991 அதர்வோடைய அப்பா முரளி சார் நடிச்சு கதிர் சார் டைரக்ஷன்ல வந்து இதயம்னு ஒரு படம் வந்துச்சு. த ஒன் சைடு லவ் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ் தான். அவர் வந்து காதலை சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் எடுத்தாங்க. அது அந்த காலத்தில் வந்து வித்தியாசமான படம். அந்த காலத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான படம். அந்த படம் பயங்கரமான சக்ஸஸ். இளையராஜா சார் மியூசிக்கில் பாட்டு எல்லாமே ரொம்ப செம்மையாக இருக்கும். சரியான படம். இந்த படம் வந்து இதயம் முரளி. அதர்வா பேர் வந்து இதயா. இந்த படத்துலையும் அவருக்கு வந்து லவ்வை வந்து வெளியில வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் 90s கிட்ஸ். 3 பொண்ணுங்க மேல அவருக்கு காதல் வருது. 3 பொண்ணுங்கள்கிட்டயுமே அவரால் லவ் சொல்ல முடியல. தவிக்கிறார். என்ன செய்யறதுன்னே புரியல. அதனால வந்து அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாரு, அந்த லவ் ஃபெயிலியர் எந்த மாதிரி ஆச்சு அப்படி சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. உண்மையான இந்த படத்தை என்ன நினைச்சேன்னா, இதயம் படத்துல வந்து முரளி சார் வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. த ஒன் சைட் லவ்வா போகும் படம். ஸோ இந்த இடத்துல இதயம் முரளின்னு வச்சுட்டு அவங்க மயன் நடிக்கிறாப்புல. 1991 வந்த படம். இப்போ 2026 வந்த படம். இப்போ 2026 இந்த இதயம் முரளி வருது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அதனுடைய வேற வெர்ஷன்ல வந்து இவரை வந்து அவர் மயன் நடிச்சு சக்சஸ் பண்ண போறாங்க அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அதுல லவ் சொல்லாமே இருப்பாரு. இந்த படத்துலயே வந்து வேற மாதிரி ஏதாவது இப்போ உள்ள பசங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும், 90s கிட்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் படத்தை நம்ம வந்து பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதே கதையை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்க அப்பா மாதிரி லவ்வையே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல சொன்னோம்னா பயங்கர ஸ்பாய்லர் ஆயிரும். அதர்வா ஸ்கூல் போர்ஷன்லையும் சரி, அந்த காலேஜ் போர்ஷன்லையும் சரி, அதுக்கு பின்னாடி காலேஜை முடிச்சுட்டு வந்து ஒரு டிவியோடைய ஒரு ஒரு சேனலோடைய சிஇஓ வருவார். நடிப்புல பிரிச்சுட்டாப்ல. செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க. சீரியஸாக வந்து அதர்வா முரளி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சாக்லேட் பாய். ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான பாடி. இவருக்கு இனிமேல் லவ் கான்செப்டா? 2026 இருக்கும். லவ் எல்லாம் லவ் சப்ஜெக்ட்லாம் கையில் எடுத்தோம்னு வச்சுங்களேன், எழுதுறதும் இது பண்றது ஈஸி. ஆனால் அது சக்சஸ் ஆகுமாங்கிறது பயங்கரமான டவுட். லவ் சப்ஜெக்ட் வந்து கையில தொடவே கூடாது. ஹாரர் த்ரில்லர் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஓடிடிலேயாவது தப்பிச்சிடலாம். ஹாரர் த்ரில்லரை வந்து குடும்பத்தை இந்தியாவுமா ரசிக்கலாம். லாங்குவேஜே அவ்வளோவா தேவையில்லைங்க. மலையாளத்தை எடுத்த படத்தை மலையாளம் தெரியாமே நம்ம அவ்வளோ ரசிக்கிறோம். போஜ்பூரில் எடுத்த படத்தை ஹிந்தி தெரியாமே அவ்வளோ ரசிக்கிறோம். ஏன்னா அது வந்து கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து த்ரில்லர் படம். ஏன்னா கொலை நடக்கிறது கண்ணில் தெரியும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போறதெல்லாம் நம்மளுக்கு வந்து உணர முடியும். இன்வெஸ்ட் பண்ணி யார் கொலையாளிங்கிறது கொண்டு போய் நிப்பாட்டுறது வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் தேவையில்லை. அவங்களுடைய ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தோதா வந்து சப்டைட்டில்ஸ் வேற போடுவாங்க. ஆனா லவ் சப்ஜெக்ட் ஹிந்திக்காரன் பார்ப்பானா? இந்த லவ் படத்தை மலையாளத்துல பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. 90s கிட்ஸ் லவ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த படம் அப்படியே பிளஸண்டா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கூலஸ்டா 2026 எந்த படமும் லவ் படம் பார்த்ததில்லை. சீரியஸ்லி. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதர்வாவுடைய நடிப்பு அமர்க்கலம் பண்ணிட்டாப்ல. சப்போர்ட் ஆக்டரா தமன், அதர்வாவுடைய ஃப்ரெண்டா தமன். சரி தமன் போட்டாங்க, பாய்ஸ்ல பார்த்த உருவம். சரி மியூசிக் டைரக்டர் ஏதோ சின்ன கேரக்டர் பண்ணுவாப்புல பார்த்தா, தமன் இந்த படத்துல வந்து பிரிக்க முடியாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அந்த போர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா காலி, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த போர்ஷன் தான் மேஜரான போர்ஷன். அப்படி பிரில்லியண்டா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருக்காப்புல. லவ் ஃபெயிலியரையும் அக்செப்ட் பண்றாப்புல. லவ் சக்சஸ் ஆனதையும் அழகா வந்து என்ன சொல்றது, அழகா பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. லவ் ஃபெயிலியரை அழகா ஓவர் கம் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. சூப்பரா பண்ணியிருக்காங்களா தமன். காமெடியில கலக்கிட்டாப்புல தமன். ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. அவர் பாடி லாங்குவேஜும் சரி, அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய காஸ்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பொருத்தம். 90s கிட்ஸை கண்ணு முன்னாடி உணர்ந்து நிறுத்திட்டாப்புல தமன். அடுத்து படத்தோட ஹீரோயின் யாரை பத்தி சொல்றது? கைடு லோஹரா, பிரீத்தி முகுந்தனா, நிகாரிகாவா, மாளவிகா மோகனை பத்தி இப்ப சொல்றதா? மொத்தத்துல 4 பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அற்புதமா பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம கைடு லோஹரை பத்தி பேசுவோம். ஒரு வரியில சொன்னோம்னா கைடு லோஹரை, என்னடா நயன்தாரா எங்க கைடு லோஹரை பாத்திருக்கியா? அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காப்புலங்க. ஒரு சீனு அவங்க பிரேக்கப் ஆயிரும், அவங்க யூஎஸ் போயிடுவாங்க, திரும்ப வந்துருவாங்க, பழைய காதலன் அதர்வாவை சந்திக்கிற மாதிரி போயிடும். ஹாய் எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது அப்படியே இவரும் வந்து நிப்பாரு, அவரும் நிப்பாரு பேக் சைடு திரும்பி.
அப்ப திரும்பிட்டு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும், கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லு, பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லும் போது, சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த லவ் வரும்ல, அந்த லவ்வை வந்து இப்ப இந்த டைம்ல வந்து சொல்லுவாப்ல, ஐ காட் மேரிட் அண்ட் ஐ காட் 2 childrens. ஆனாலும் உங்ககிட்ட லவ் சொல்லாதது என் நெஞ்ச போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது டெய்லி. இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி அழுவாங்க பாருங்க. பின் டிராப் சைலண்ட்டுங்க அந்த சீனு. எப்படி சார் எழுதுனீங்க அந்த சீனை? நிறைய படத்துல வந்தா கூட அவ சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தையோட நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா உன்கிட்ட லவ் சொன்னாதது எனக்கு வேதனையா இருக்குது, இப்ப நான் சொல்லிட்டேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் போது தியேட்டர் அமைதியாகும். கைடுலோக பிரிச்சுட்டாங்க. ஒத்த வரையில சொன்னா என்னடா நயன்தாரா எங்க கைடுலோகரை பாருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பிரீத்தி மோகன் எங்க இருந்துதான் கண்டுபிடிச்சாங்களோ இந்த பொண்ணை பிளாஸ்ட்ல வச்சு செஞ்சு விட்டுருச்சு எல்லாத்தையும். ஒருத்தர் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்றதுன்னே தெரியல. பிரீத்திய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரே வாரத்துல இதுக்கு சொன்னோம்னா என்னடா திரிசா நீங்க பிரீத்தி மோதனை பாருங்கடா அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க படத்தை பாருங்க தெரியும். அந்த காஸ்டியூம்ஸும் அந்த ஹேர் ஸ்டைல்ஸும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனும் அந்த ஸ்டோரிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ணிருக்குங்க. த்ரிஷா ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கு இந்த பொண்ணு பிரீத்தி மோகன். கலக்கிடுச்சுங்க. மாளவிகா மோகனன் சின்ன ரோல் வரும், அவ்வளவு அழகா நடிச்சிருக்குது. ரொம்ப பிரேவா வந்து ஒரு சீன்லாம் இருக்கு, தம் அடிக்கிற மாதிரி சீனு. அதை பாருங்க உங்களுக்கே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மாளவிகா மோகன் சின்ன போர்ஷன் கிளைமேக்ஸ்ல ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. நிகாரிகா ஏற்கனவே பெருசு படத்துல பார்த்தோம், அப்பயே இந்த பொண்ணு யாருடான்னு நினைச்சோம். இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தமனுக்கும் அவங்களுக்கும் லவ் ஓடுது. அந்த லவ்ல ஒரு லவ்வர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாப்ல, எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் கண்ணு தமன் மேல இருக்கும், தமனுக்கு வந்து நிகாரிகா மேல இருக்கும். அந்த மாதிரி சீன்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதை சொல்லிட்டோம்னா சீரியஸா வந்து படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்க போய் பாருங்க பெர்ஃபார்மன்ஸை. அப்படி வந்து என்ன சொல்றது, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காங்க நிகாரிகா. அதனாலதான் சொன்னேன் இந்த படத்துல யார் யார் ஹீரோயின். அந்த அளவுக்கு நிகாரிகாவோட நடிப்பு செம்ம. ஒரு டைம்ல பிரேக்கப், வேற வழி இல்லை, பிரேக்கப் ஆயிரும். தமிழுக்கு ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு வந்து கரெக்டா பண்ணுவாங்க. சீரியஸா செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க. நட்டி வழக்கம் போல போலீஸ் யூனிஃபார்மா கையில வச்சுக்கிட்டே திரிவாரு. இந்த படத்துல அதை தூக்கி போட்டு ஒரு மாமாவா வந்து இருப்பாப்ல. அதாவது அப்பா அம்மா இறந்த அதர்வாவுக்கு வந்து தாய் மாமன் நட்டி தன் மருமகனுக்கானியே தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு அவனை வளர்த்து எடுப்பாப்ல. ஸோ அதுக்கடுத்து அதர்வா தன் மாமனுக்கானே ஒரு தியாகம் பண்ணுவாப்ல. அது 2 பேரும் அந்த இடத்துல ஒரு சீன் வரும் கிளைமேக்ஸ் கிட்டால, ப்ரீ கிளைமேக்ஸ்ல. கண்ணெல்லாம் கலங்கிருங்க சீரியஸாவே. அந்த இடத்துல நட்டி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்ல. நட்டி சார் பிரிச்சுட்டீங்க உண்மையிலே, அப்படியே கண்ணு பட்டுரும் உங்க ஆக்டிங். அந்த அளவுக்கு சொல்லலாம். நட்டி பெர்ஃபார்மன்ஸ் மாடுலேஷன்ல கொஞ்சம் அப்படியே ரஜினி ஸ்டைல இருக்கும், ராஜா அந்த ஸ்டைல இருக்கும். நடக்கும் போது இப்படிதான் நடப்பாப்ல, அந்த மாதிரி தான் நடப்பாப்ல. அப்படி கையை வந்துட்டு ஏன்னாச்சு உனக்கு அப்படி கேட்பாப்ல. சான்ஸே இல்லை சார், செம்ம பண்ணிட்டாப்ல. அதுக்கு அடுத்து முக்கியமான ஆளு பரிதாபங்கள் சுதாகர். என்ன சொல்றது, ஒரு சின்ன ஸ்கிரீன்ல வந்து நீங்க வந்து பண்ணிடலாம் பெர்ஃபார்மன்ஸ், பெரிய ஸ்கிரீன்ல பண்ண முடியாதுங்க. காமெடி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சுதாகர் இந்த படத்துக்கு ஒரு சின்ன இடத்துல வந்து போனாலும் அவருடைய வர்ற இடம் போறான் தியேட்டர்ல கிளாப்ஸ் பறக்குது. எல்லாமே முடிச்சிருக்கும். 9 செகண்ட்ல வந்து லவ் சொல்லி ஆகணும். யாரு? அதர்வா. படம் முடிஞ்சிடும், எண்டு கார்டு போட்டுறாங்க. போட்ட பின்னாடி மறுபடியும் ஓபன் பண்ணும் போது தியேட்டர்ல லைட் எல்லாம் போட்டாங்க, தியேட்டர்ல லைட் எல்லாம் போட்டாங்க, தயவு செய்து லவ் சொல்றான் அப்படி சொல்ற சீனு முடிஞ்சிட்டு வெளியில போற ஊரை சிரிச்சுட்டு போனாங்க. அந்த ஒரே ஒரு டைலாக், தியேட்டர்ல லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, தயவு செய்து லவ் சொல்லிடுடான்னு சொல்ற சீன் இருக்குல்ல, நான்லாம் வந்து வாய் விட்டு சிரிச்சுட்டேங்க. உண்மையிலே கை தட்டி சிரிச்சுக்கிட்டேன். கோபி சுதாகருடைய ரோல் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் பண்ணிட்டாப்லங்க கோபி சுதாகர். டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை எந்த சீனும் பெருசா இல்லை. நான் சீரியஸா ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை எந்த சீனுமே கண்டென்ட்டே இல்லை, சீரியஸா கண்டென்ட்டே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு கண்டென்ட்டை கொண்டு போய் உள்ள வச்சிருக்காப்ல. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலங்க. படம் அருமையான எபவ் அவரேஜ் ஃபிலிம். மியூசிக் தமன். சில படத்துல சில மியூசிக் டைரக்டர் தாலி அறுத்துருவாங்க.
ஆனா இதுல அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ரம்மியமான இசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க மியூசிக். அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாம் ஃபுல் வைப். அவ்வளவு அழகா போய் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மியூசிக்கை வந்து சூப்பரா போட்டு போய் படத்தை முடிச்சிருக்காப்புல நம்ம தமன். அதுக்கடுத்து சினிமோட்டோகிராஃபி ஜன்னா கூலஸ்டா இருந்துச்சு தெரியுமா படம். ஏன் தெரியுமா, எல்லாமே ஃபிகருங்க. அதாவது 2K கிட்ஸ் போட்டோம்னு வச்சுக்கல, அது வேற மாதிரி இருக்குங்க அந்த பொண்ணுங்க. ஆனா இதெல்லாம் 90s கிட்ஸ். யாரு, விஜய் டிவி ஏஞ்சலி, ரக்ஷன், தமன், இந்த மாதிரி ஒரு 4 பசங்க 4 பொண்ணுங்க போட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி செம்ம சினிமோட்டோகிராஃபி. ரக்ஷனும் ஏஞ்சலினும் வந்து லவரா வருவாங்க. அவங்க போர்ஷன் சின்ன போர்ஷனா இருந்தாலுமே ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க டைரக்டர். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு அருமையான என்டர்டைன்மெண்ட் மூவி தான். நீங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க உள்ள போய் உட்காந்தனா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகிட்டு தான் வெளியில வரும். அவ்வளவு அழகான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நம்பவே முடியாதுங்க, அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஆகாஷ் பாஸ்கரன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமா 7 கொடுத்தேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.